நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி அல்வா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹல்வா செய்கிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. 1/2 கிலோ அளவுக்கு ஹல்வா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். ஹல்வாவில் எந்த ஒரு கலர் பொடியுமே சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபஸ்ட்டு இந்த ஹல்வா செய்கிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த கிளாஸில் நீங்கள் கோதுமை மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாவை நல்லா தோசை மாவு மாதிரி இப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் மாவுக்கு நீங்கள் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அது கரெக்டான அளவு. இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஹல்வா செய்கிறதுக்காக நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்துங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை ஹல்வாவில் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு கைவிடாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. கோதுமை மாவு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ மாவு கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுருங்க. இப்போ ஹல்வாவுக்காக கேரமில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு சர்க்கரையை கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு சர்க்கரையோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு தேன் கலர் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேரமல் எடுத்து அப்படியே கோதுமை மாவில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு ஹல்வாவோடைய கலருமே ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கலர் பொடி எதுவுமே இந்த ஹல்வாவில் சேர்க்க வேண்டாங்க. இந்த மாதிரி கேரமல் செஞ்சு நீங்கள் ஹல்வாவில் சேர்த்து பாருங்கள், ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ஹல்வாவை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்படி கெட்டியாகிற ஸ்டேஜில் நீங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் நீங்கள் கோதுமை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே 1/2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதை கேரமில் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் இந்த ஹல்வாக்காக நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன். இந்த இனிப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா கூடுதலாக 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹல்வாக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை நல்லா மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. அல்வாவை நீங்கள் இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டே கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த ஹல்வாவுக்காக நான் மொத்தத்திலே 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் நீங்கள் கோதுமை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய்யும் 2.5 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை ஹல்வாவில் நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இந்த அல்வா நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அல்வாவோடைய கலருமே நல்லா மாறிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த அல்வா இன்னும் கொஞ்சம் லேசாக நல்லா கெட்டியாகி வரட்டும். அது வரைக்குமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. அல்வா செய்யும் போது பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணுங்க. அது வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ இந்த ஹல்வா நல்லாவே கெட்டியாகிட்டு நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய கோதுமை மாவு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி ஹல்வா செஞ்சால் போதுங்க. 1/2 கிலோ அளவுக்கு ஹல்வா ரொம்பவே சூப்பராக நம்ம வீட்டிலேயே செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அருமையான கலராக இருக்குது பாருங்க. அப்படியே ஹல்வாவோட ஒரிஜினல் கலராக அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு. இந்த கோதுமை மாவு ஹல்வா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான சுவையோடு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.